பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஆக்சுவலாக டைம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மணி 2:27. அதாவது மதியம் கிடையாது, அதிகாலை 2:27. என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, நம்ம டெஸ்ட்டு 6க்காக தான் கொஸ்டின் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஆக்சுவலாக மொத்தம் 31 கொஸ்டின் எடுத்தாச்சு. இன்னும் நம்ம ஒரு 90 கொஸ்டின் எடுக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் வெளில பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஏரியா ஃபுல்லாக நம்ம தான், ஃபுல் அண்ட் ஃபுல் யாருமே இருக்க மாட்டாங்க, சரிங்களா. ஆக்சுவலாக காலையில் 2:30க்கு எடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா 11 மணி ஆயிரும். மதியம் 11 மணி வரையும் கொஸ்டின். அப்போ தான் பெர்ஃபெக்டாக இந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோசிக்கிறதுக்கு, கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு எல்லாம் சரியான டைம். ஆக்சுவலாக எதுக்காக இது சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் நம்ம டெஸ்ட்டை நல்லபடியாக பயன்படுத்தணும். மெயினாக ஜெராக்ஸ் போட்டு, இந்த மாதிரி ஜெராக்ஸ் போட்டுருங்க. இப்போ பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம முடிஞ்ச டெஸ்ட்டு ஓயாத அலைகள் தேர்வு 5. இதில் பாருங்கள், இது ஃபுல்லாக நான் நோட்ஸ் எடுத்தது, கைப்பட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நோட்ஸ் எடுத்தது. இந்த ரெட் கலரில் இருக்கிறது ஃபுல்லாக கரெக்ஷன், இது ரா ஃபைலு, இது ஃபுல்லாக கரெக்ஷனு. ஆனால் இது ஃபுல்லாக வந்து நோட்ஸ் எடுத்தது சொல்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா. ஜெராக்ஸ் வந்து ஒரு பெரிய இதாக பார்க்காதீங்க, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள், சரிங்களா. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா. நம்ம ஆப்ஷன் வந்து இதுக்கு தான் கஷ்டப்பட்டு நம்ம 4 ஆப்ஷனும் செட் ஆகிற மாதிரி உங்களுக்கு எடுக்கிறது, சரிங்களா. அதனால் நல்லபடியாக டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள், நல்லா எழுதுங்க. ஆல் த பெஸ்ட்டு. டெஸ்ட்டை வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜெராக்ஸ் எடுத்து நோட்ஸ் எடுத்து பழகுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.